நீதிமன்றத்தில் எவ்வளவோ கேஸு நிலுவையில் இருக்குது. அத்தனை கேஸும் நிலுவையில் இருக்கும். விசாரணை கைதி உள்ளே தான் கிடப்பான். இந்நாள் வரையில் இல்லை, எந்நாள் வரையானாலும் உள்ளே விசாரணை கைதி கிடப்பான். அவன் மேலெல்லாம் போய் விடுவீங்க, விடுதலை ஆக்குங்க, அது கேஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு நீதிபதிக்கு கூட முடியாது போல் இருக்குது. விசாரணை கைதியாக இருப்பான். என்ன மாதிரி சாமானியன்கள்லாம் வந்தாங்கன்னா உடனே தூக்கி உள்ளே போட்டு நொங்கி கடைசியில் நான் செத்தே போனாலும் அச்சோ பாவம் விசாரணைக்காக போனார், செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சூப்பராக எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கும் இந்த நீதிமன்றம். ஆனால் ஒரு விசாரணைக்கு கூட 1 மணி நேரம் கூட அவரை உட்கார வைக்காமல் அவர் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு ஒரு அரசியல்வாதி உள்ளே வந்துட்டார்னா சொல்லிடுவீங்க. அப்போ என்னத்துக்கு சார் நீதி, வெங்காயம், வல்லப்புண்டெல்லாம்? உங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் ஒரு பெரிய நாங்கள் எல்லா மரியாதையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு? நீதிமன்றங்களை அவமதிக்கக்கூடாது, நீதிமன்றங்களுக்கு எதிராக பேசக்கூடாது, நீதிபதிகளுக்கு எதிராக பேசக்கூடாது, நாங்கள் எல்லா ஒழுக்கத்தையும் கடைப்பிடிக்கிறோம். ஆனால் எங்கள் மேலே ஒரு சின்ன கேஸு வந்தாலும் எங்களை போட்டு நொங்க எடுத்து விட்டுறீங்க. ஆனால் எல்லா அவதூறும் பேசி, எல்லா தவறுகளும் பண்ணி, எல்லா குற்றங்களையும் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிற குற்றங்களை கூட தவிர்த்து அவங்கள வெளியே விடுறீங்க. அப்புறம் என்ன சார் நீதிபதி, என்ன சார் நீதி, நியாயம், தர்மம்லாம் இங்கே வாழுது? செத்து குழி தோண்டி போச்சாச்சுன்னு நினச்சிக்கலாமா நாங்கள்லாம்? ஒருத்தர் தெளிவாக சொல்கிறாரு, கருணாநிதி மேலே இவ்வளோ கேஸ் இருக்குது, ஸ்டாலின் மேலே இவ்வளோ 40 கேஸ் இருக்குது, என் மேலே கேஸ் இருக்குது, ஓ மேலே கேஸ் இருக்குதுன்றார், பப்ளிக்காக பேசுகிறாரு. அப்புறம் என்னத்தை தான் நீங்கள் நீதிபதிகள் செய்கிறீங்க? அவங்க கேஸ் எல்லாம் கொஞ்சம் கூட எடுக்க மாட்டிங்களா? அவங்க வழக்குக்கே வரமாட்டாங்களா? அப்போ நாங்கள் எல்லாருமே அரசியல்வாதியாக மாறிட்டோம்னா எங்கள் மேலாம் நீங்கள் கை வைக்க முடியாதுல்ல? அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அப்படி தான் இனிமேல் நாங்கள்லாம் அரசியல்வாதியாக மாறணும்னு ஆசைப்பட்றோம் சார். அப்போ அரசியல்வாதியாக மாறிட்டா நாங்கள் எவ்வளோ குற்றம் வேணால் பண்ணலாம், எவ்வளோ வேணால் தைரியமாக பண்ணலாம். நாங்கள் என்ன பண்ணாலும் எங்கள் மேலே கேஸ் வராதுல்ல? என்ன சார் உங்கள் நியாயம்? லா புக்கெல்லாம் எங்களுக்கு மட்டும்தானே சார் அடிக்கும்? லாலாம் எங்களுக்கு தான் பேசுவீங்களா? எங்களை மாதிரி ஏழையான, பாழையான, நொந்து போன எல்லா ஜனங்களுக்காகவும் உங்கள் லா பேசும். ஆனால் லா பேச வேண்டிய இடத்துல லா மௌனமாக இருக்கும். ஏன் லா? ஓவர் லா கிடைக்குதா? எல்எல்லா கிடைக்குதா? இல்லை சிசியா கிடைக்குதா? எனக்கு தெரியல. அதுக்குள்ளே எவ்வளோ வேகம் சார் உங்களுக்கு? ஒரு நைட்டு கூட அவரை உள்ளே வைக்கக்கூடாதாம்மா? ஏன் புழுங்கி போயிடுவாரா? நாங்களாம் ரொம்ப புழுங்கிட்டு உட்காந்துருக்கோம் சார். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு நொந்து போய் புழுங்கிட்டு கிடக்கிறோம். ஜெய்ஹிந்த்.